யாரெல்லாம் நிலாவும், சோழனும் சந்தோஷமா வாழ்ந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் வந்துருச்சுங்க. ஆமா, அடுத்து அதுதான் நடக்க போகுது. அதாவது வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ப்ரமோல பார்த்துருப்போம். அதில வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சோழன் வந்து நிலா கிட்டயும், மத்த எல்லார்கிட்டயும் சொல்றாங்க, "அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அண்ணனுக்கு. இப்பவே சந்தா வீட்லயே இருக்கலாம்னு நெனச்சுக்கிட்டு இருக்குது போல. பொய் சொல்லிட்டு சந்தாவ பார்க்க போகுது." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள சொல்றாங்க. பல்லவன் வந்துட்டு, "ஏனே நீ சந்தாவ தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னா, நாங்க ஏதாவது சொல்லவா போறோம்? எதுவுமே சொல்ல மாட்டோம். எதுக்கு நீ இப்ப போய் சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏன் அப்படிலாம் இல்லடா. நான் வந்து கோயிலுக்கு அந்த ஃபங்ஷனுக்கு தான்டா போனேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஃபங்ஷனுக்கு போனியா? இல்ல சந்தா வீட்டுக்கு போனியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லடா சந்தாவ கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போனேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இதத்தானே நாங்களும் சொல்ல வந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அ சோழன் வந்து சொல்றாங்க. "என்னண்ணே இப்பயே 1 மணி நேரம் கதை புடிட்டு என்னண்ணே ரொமான்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு உனக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தப்பாலாம் எதுவும் பேசாதடா. அவங்க வந்து மசாலா டீ போடுறதுக்கு சொல்லிக் குடுத்தாங்க சந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "என்னண்ணே அப்படியா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா நிலா, சந்தா வெளியில போணும்னு சொல்லுச்சுப்பா. கோவிலுக்கு போணும்னு சொல்லுச்சு. அதனால தான்ப்பா கூட்டிட்டு போனேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பல்லவன் இருந்துட்டு, "போனதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீ ஒரு வார்த்தை நான் சந்தாவ கூப்பிட்டுட்டு கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, நாங்க என்ன சொல்ல போறோம்? ஆனா காது குத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க காத குத்திட்டு போறாங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "பேசாம நம்ம சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? இப்பதான் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாமா, லவ்வுக்கு லாங்குவேஜ் முக்கியம் இல்லங்கிறத இவங்கள பார்த்து தான் கத்துக்கிறணும் போல. சரி பேசாம நானும் பல்லவன் கிட்ட அதான் சொன்னேன். அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே செட் ஆயிடுச்சுல கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கும்போது, சேரன் வந்து ஒரு மாதிரி வெட்கப்பட்டுட்டே போயிடுறாங்க. அப்பதான் நிலா இருந்துட்டு நடேசன் கிட்ட போய் இத பத்தி பேசுறாங்க. "சேரன் அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சலான்னு பிளான் பண்றோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஹிந்துக்காரியே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ கேட்க மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எல்லாருமே அப்படியே இருப்பாங்களா அங்கிள்? அதெல்லாம் கிடையாது. இவங்க வந்து உங்களுக்கு சந்தாவத்த பத்தி தெரியும்ல. அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு. சேரன் அண்ணனுக்கும் பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணி வச்சுருவோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? சரி இவனுக்கும் பிடிச்சிருக்குல்ல, அதனால மேற்படி என்ன பண்ணணுமோ அத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, அத பத்தி தான் பேசணும். ஆனா சந்தாவோட ஊர் வந்து பீகாரு. அங்க போய் அவங்க அம்மா, அப்பா பார்த்து பேச முடியுமான்னு தெரியல. பேசாம அனீஸ் கிட்ட போய் பேசலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் சரிதான். என்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்லிர்றாங்க. இப்போ ஆ சேரன் அண்ணா கிட்ட வந்துட்டு நிலா கேட்குறாங்க. பேசாம சந்தாவ பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிர்லானே. ஆனா நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேள நம்ம அனீஸ்ட்ட தான் இத பத்தி பேச முடியும். ஆனா அவங்க வீட்ல அவங்க அம்மா, அப்பா இன்னும் யாருக்குமே சம்மதம் கிடையாது. இப்ப இத பத்தின விஷயம் தெரிஞ்சா கூட சந்தாவ அவங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவங்க அத்தை பையனுக்கு. அதனால கண்டிப்பா வேண்டாம். நம்ம அனீஸ்கிட்ட இத பத்தி கலந்து பேசிட்டு என்ன பண்றதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலாவும் நீங்க சொல்றது தானே கரெக்ட்டு. இப்போதைக்கு சிம்பிளா நம்ம வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிருவோம். அதுக்கப்புறமா யாராலயும் பிரிக்கவும் முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறமா ஒரு ரிசப்ஷன் மாரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சோழன் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "நமக்கு பண்ணோமே அதே மாரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்துட்டு கோவப்படுற மாரி பேசுறாங்க. அதுக்கப்புறமா சரி, சரி இல்ல நமக்கும் அப்படித்தானே ஆச்சு. அதத்தான் நான் சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி இத பத்தி அனீஸ் பைட்டே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் கிட்ட வந்துட்டு கேட்கலான்னு நெனைக்கிறாங்க. "இல்லப்பா நம்ம போய் நேர்ல போய் உங்க வீட்ல போய் பேசிடலாமா?" அப்படின்னு சொல்லும்போது, பேசிர்லானே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல அவங்க இங்க வரதா இருந்தாலும் வருவாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் இல்லண்ணே நம்ம அங்க போய் பேசுறது தானே மொற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதுவும் சரிதான்ப்பா. ஆனா அனீஸ் பைக்லாம் சரிதான். ஒத்துக்கிட்டாங்க தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரியே ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. அதுக்கப்புறமா நான் ரிசப்ஷன் வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ "அங்கிள் நம்ம வீட்ல யார் யாருக்கெல்லாம் சொல்லணும்னு" சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. "ஃபர்ஸ்ட்டு போயிட்டு நம்ம என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ஒரு நல்ல நாள் குறிச்சுக்குருவோம். அந்த டயத்துல ரிஜிஸ்டர் மேரேஜ் வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அ நடேசன் அங்கிளும் சொல்றாங்க. ஸோ, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நிலா இருந்துட்டு, "உங்க பெரியப்பா கிட்டயும் சொல்லுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அவங்க கிட்டயா? அவங்க கிட்டலாம் நம்ம எதுக்கு சொல்லணும்? அதுவும் ஹிந்திக்காரங்கள கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு பெரியப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆளு ஒத்துக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல. கண்டிப்பா நம்ம சொல்லணும். அவங்களும் நம்ம வீட்ல வயசுல மூத்தவங்க தான். அவங்களுக்கும் நம்ம மரியாதையா இன்வைட் பண்ணணும்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, கார்த்திகாவ பார்க்கறதுக்காக அவங்க அம்மா கஸ்தூரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு கார்த்திகாவ பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிர்றாங்க. வீட்ல வீட்ல இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே குடும்பமா ஒரு தாம்பாளத்துல எல்லாமே ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுட்டு போய் இன்வைட் பண்றதுக்காக போறாங்க. "உள்ள வரலாமா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "இப்ப என்ன எதுக்கு தாம்பாள தட்டுலாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நெனைக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. கேள்விப்பட்டேன். என்ன அந்த ஹிந்திக்கார பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நானே ஒரு 2, 3 தடவ பார்த்துருக்கேன்"
பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சேரன் வந்துட்டு, "அப்படிலாம் இல்ல பெரியப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது இல்ல பெரியப்பா? நானே 2, 3 நேரத்தில பார்த்துருக்கேன் சைக்கிள்ல வச்சு கூட்டிட்டு போறதெல்லாம். இதெல்லாம் செட் ஆகுமா? என்ன உங்க அப்பா என்ன சொன்னா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. அ அவரு "என்ன சொல்றது பெரியப்பா? நீங்க தான் சொல்லணும். எல்லாருக்குமே இப்ப சம்மதம் தான். நீங்க தான் சொல்லணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏய் நீ கல்யாணம் பண்ணு, இல்ல கல்யாணம் பண்ணாம போடா. எதுக்குடா என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, சேரன பார்த்து நம்ம அ ந ந நடேசனோட அண்ணன், அதாவது சேரனோட பெரியப்பா வந்து சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? நாங்க இந்த வீட்லயே மூத்தவங்க, நம்ம குடும்பத்துக்கே மூத்தவங்க நீங்க தான். நீங்களே இப்படி பேசலாமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் கிடையாது. யார் குடும்பம்? அதெல்லாம் என் குடும்பமே கிடையாது. நாங்க என்னைக்கோ பிரிஞ்சுட்டோமே! எத்தன தடவ தான் சொல்றது? இப்ப என்ன சேரன் கல்யாணத்த வச்சுட்டு அப்படியே ஒட்டிக்கலாம்னு நெனச்சுட்டு வாரீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல பெரியப்பா, அப்படிலாம் எதுவும் நெனைக்கல. நிலா தான் சொல்லுச்சு, நமக்கு வந்து இவங்களும் இருந்தா நல்லாருக்கும். எல்லாரையுமே நம்ம வந்து கூப்பிடணும், இன்வைட் பண்ணணும்னு நிலா தான் பெரியப்பா சொல்லுச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதானே இந்த பொண்ணுக்கு அக்கறை இருக்கு, உங்க யாருக்கு அக்கறை இல்ல அப்படின்னு சொல்லும்போது, பாண்டி இருந்துட்டு, "ஆமா அக்கறை இருந்துட்டாலும், பெரியப்பான்னு என்னத்த நீங்க எங்கள பார்த்துக்கிட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளயே சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "எல்லாமே போனது போகட்டும். இப்ப நம்ம வீட்ல ஒரு நல்ல விசேஷம் நடக்க போது. அதுக்கு நீங்க தான் வந்து முன்னாடி இருந்து எல்லாத்தையும் செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஹிந்திக்கார பொண்ணுக்கு தமிழ் கூட தெரியாது. அது என்ன குடும்பமோ, என்னமோ! எப்புட்றா இப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க? உங்க குடும்பம் மட்டும் தான்டா தினுசா இருக்குது. ஊர்ல எல்லாம் என்னைய கேவலமா பார்ப்பாங்க, கேவலமா பேசுவாங்க. உங்க அப்பன் புத்தி தான் உனக்கு அப்படியே இருக்கும் போல. உங்க அப்பன் எப்படி இப்படி ஹிந்திக்கார பொண்ண கூட்டிட்டு வந்தானோ, அதே மாரி தான் நீயும் இருக்கிற போல. உங்க அப்பாவ மாரி தான் நீயும் இருப்ப போல. அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம பேசுறாங்க. உடனே பல்லவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் கோவம் வருது. அங்க இருந்து முகத்த திருப்பிட்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்னுக்கிறாங்க. அப்போ நான் நிலா இருந்துட்டு, "என்ன நிலாவுக்கும் சேரனுக்கு தான் தெரியும். பல்லவனோட அம்மாவ இவங்க கல்யாணம் பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நிலா இருந்துட்டு, சந்தர்ப்ப சூழ்நிலைய வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே கணிச்சிட முடியாது அங்கிள். இப்போ நீங்க உங்கள இன்வைட் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். எல்லாருமே எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நல்லவங்களும் இருக்க தான் செய்றாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எது எப்படியோ என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. ஆனா அந்த கல்யாணத்துக்கு கூப்பட்றேன், அதுக்கு கூப்பட்றேன், இதுக்கு கூப்பட்றேன்லாம் என்னைய கூப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. எதுக்கும் வந்து நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிர்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "இல்ல நீங்க கண்டிப்பா வருவீங்க. உங்க தம்பி பையன் மேல உங்களுக்கு அ பாசம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வரணும். எத்தன நாளைக்கு தான் நீங்க இப்படியே இருப்பீங்க? அ இப்படிதான் இருந்தாலும் உங்களுக்கு பசங்க அப்படின்னா இவங்க தான் அத தெரிஞ்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல எனக்கு அப்படி ஒண்ணுமே வேண்டாம். இந்த குடும்பமே வேண்டாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு அந்த வீடு தான் வேணுமா? அந்த சொத்து தான் வேணுமா? அதுதான் வேணும்னா எடுத்துக்கோங்களேன். இப்ப என்ன அத கூட நீங்க கூட வச்சுக்கோங்க. எங்களுக்கு சொந்த பந்தம், நல்லா பாசம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. அதுக்கு நம்ம சேர்ந்துட்டு "என்னப்பா நிலா அதுக்கு அப்பா ஏதாவது சொல்லுவார்ல" அப்படின்னும்போது, "சும்மா இருங்கண்ணே, இவர் வந்தா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சும்மா சிக்னல் குடுக்குறாங்க. ஏன்னா, அவர பத்தி நமக்கு தெரியும். அதாவது நிலாவுக்கும், சேரனுக்கும் நடேசன பத்தி தெரியும் எல்லா உண்மையும். அதனால அவர் மேல எந்த தப்பு இல்லன்றது உங்களுக்கும் எனக்கு மட்டும் தெரியும். வேற யாருக்கும் இத பத்தி தெரியாது. அவர் மேல என்ன தப்பு இருக்கு? அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்படியே இந்த குடும்பத்த நம்ம பிரிச்சே வச்சிருக்க கூடாது. கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேரட்டும். எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து தான் இந்த கல்யாணத்த நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆசைப்படுறேனே, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நிலா வந்து அந்த தாம்பாள தட்ட வாங்கி அவங்க கிட்ட குடுக்குறாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு வாங்காம, இதெல்லாம் வேண்டாம். நான்லாம் எந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன். எதுவும் பண்ண மாட்டேன். அதுவும் ஹிந்திக்கார பொண்ண போய் நீ கல்யாணம் பண்ணுவ? அதுக்கு நான் வரணுமாக்கும்? பேசாம இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வருவீங்க அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் அங்கருந்து மத்தவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.